தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற எல்னினோ தான் முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் 2016 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 இதுக்கு முன்னாடி மிகவும் அதிக வெப்பமயமான ஆண்டாக நம்ம தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். 2016 2015 எல்னினோக்கு அப்புறம் வந்த ஒரு கோடைக்காலம். 2015 ஒரு மிக வலுவான எல்னினோ ஆண்டாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்த கோடைக்காலம் 2016 அதீத வெப்பத்தை பார்த்தோம். 2023 நமக்கு தெரியும் ஒரு மிதமான வடு உடைய எல்னினோ ஆண்டாக இருந்துச்சு. 2015 அளவுக்கு இல்லைனாலும் 2023 ஒரு வலுவான எல்னினோ ஆண்டு தான். எப்பயுமே எல்னினோ ஒரு வலுவான எல்னினோ தொடர்ந்து வரக்கூடிய கோடைக்காலம் தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பிற்கு அதிகமாக வெப்பநிலை இருக்கும். நம்ம பரவலாக பார்த்திங்கன்னா இப்போ அதிக வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களின் அளவுகளை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அது எல்லாமே 2016 இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தருமபுரியோ பெங்களூரோ அனந்தபூரோ இல்லை கரூர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இடங்களில் 2024க்கு முன்பு 2016 மார்ச் ஏப்ரல் மே மாதம் அந்த 3 மாதத்து பீரியடில் பார்த்திங்கன்னா அங்கே 2016 தான் இருந்திருக்கும். இப்போ 2024 2016 அளவுகளை தாண்டி வெப்பத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமான காரணம் அது ஒன்று. இரண்டாவது இன்னொரு காரணம் அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு காரணம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கோடைக்கால மழை ரொம்ப குறைந்து காணப்பட்டு இருக்குது. இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய நாள் வறண்ட வானிலை நீடிச்சிட்டு வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊட்டி எடுத்துக்கிட்டிங்க. ஊட்டி 29.4 டிகிரி வெப்பம் நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. ஊட்டியில் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மார்ச் கடைசியிலையோ இல்லை மார்ச் நடுவுலேருந்து அப்பப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சாயங்கால நேரத்தில். ஸோ இந்த வெப்பம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாமல் சாதாரணமாக மெயின்டைன் ஆகிடும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகளிலும் இயல்பிற்கு மிக குறைவாக மழை காணப்பட்டது. அதன் காரணமாக இந்த வறண்ட வானிலை பல நாட்கள் தொடர்ந்து மழை இல்லாத காரணத்தினால என்னாச்சுன்னா ஊட்டி போன்ற மலை பிரதேச பகுதிகளில் கூட நம்ம இயல்பிற்கு மிக அதிகமான வெப்பநிலையை பார்க்க நேரிடுச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கணும்னா கடல் வெப்பம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. உலகத்தில் பூமியில் பார்த்தா கடல் வெப்பம் பெரும்பாலும் உயர்ந்துட்டு வருது. இந்த கடல் வெப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை சார்ந்த பசிபிக் பெருங்கடல், அதாவது இந்தியா கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அதுக்கப்புறம் சவுத் சைனா சி, பசிபிக் பெருங்கடல். இந்த பகுதியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமியிலே மிக அதிக வெப்பமான கடற்பகுதி, ஒரு பெரிய கடற்பகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஏனைய கடல் பகுதியை விட வேகமாக வெப்பம் அடைஞ்சிட்டு வருது. கடல் வெப்பம் அடைஞ்சால் அதனோட பிரதிபலிப்பு எப்பயுமே நிலப்பரப்புலையும் தெரியும். 2 விதமாக நிலப்பரப்பில் தெரியும். ஒன்று வெப்பம் கூடுதலாகும் ஒன்று. ரெண்டாவது மழை பொழிவுகள் அதீத மழை பொழிவுகளாக வரக்கூடிய சாத்தியக்குள் இருக்கும். புயல்கள் மிக அதிக வலுப்படக்கூடிய சாத்தியக்குள்ளாக இருக்கும். ஸோ இந்த கடல் வெப்பமடையும் போது இந்த 3 பிரதிபலிப்புமே இருக்கும். அதனோட ஒரு பிரதிபலிப்பாக தான் நம்ம இந்த கோடைக்காலம் மிக அதிக வெப்பமாக பார்த்துட்ருக்கோம். போன வருஷம் மோக்கான்னு சொல்லிட்டு ஒரு புயல் மயன்மார் பகுதிக்கு போச்சு. மிக வலுவான ஒரு புயலாக மயன்மார் பகுதிக்கு போச்சு. வங்கக்கடலில் உருவாகி ஒரு 3 நாள்லேயே அதிதீவிர சூப்பர் சைக்ளோனாக மாறி போகக்கூடிய நிலைக்கு போச்சு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ வரும் காலங்களில் இந்த கடல் வெப்பமடைவது தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட நம்ம இந்த 3 நிகழ்வுகளும் நமக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக பார்ப்போம். ஒன்று, நான் சொன்ன மாதிரி கோடை காலங்களில் வெப்பம் அதிகமடைவது, மழை அதீத மழை பொழிவுகளாக வரும். ஸோ என்ன ஆகுனா ஒரு பருவமழையில் ஃபார் எக்ஸாம்பிள் தென்மேற்கு பருவமழைங்கிறது 4 மாதம்னா 4 மாதமும் தொடர்ந்து மழை பெய்யாது. சில சமயங்களில் அதீத மழை பொழிவு வரும். பல நாட்கள் வறண்ட வானிலை இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் அப்படி தான் இருக்கும். சென்னையில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். கடந்த 2-3 வருஷமாகவே பார்த்துருக்கோம். மழை பொழிவுகள் மிகவும் மிகைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி அதீத மழை பொழிவுகளுக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது.
புயல்கள் மிக வலுவடையக்கூடிய சாத்தியங்கள் இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து கடல் வெப்பமடைவதனால வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஆமாம், அதாவது இந்த பவழப்பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடல் வெப்பமடைதல் காரணமாக பவழப்பாறைகளில் வந்து நீண்டகால மாற்றம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும். நிச்சயமாக அது நம்ம மறுக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கடல் வாழ் உயிரினங்கள் பெரும்பாலும் கடல் நீரோட்டத்தை பொறுத்து கூட அதனுடைய பாதைகள் வந்து மாறும், அதே மாதிரி வலசைகள் மாறும். ஸோ இப்போ இந்த கடல் வெப்பம் அதீத வெப்பம் அடையும் போது அதனுடைய நீரோட்டமும் சற்று மாறுதலுக்கு உட்படும் போது இந்த வலசைகளும் மாறக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக மறுக்க முடியாது. மேலை நாட்டுகளை பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான இது அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தாங்கன்னா ஹீட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட் இண்டெக்ஸுங்கிறது வந்து காற்றின் வெப்பநிலை மட்டும் கிடையாது, காற்றில் உள்ள ஈரப்பதமும் சேர்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ராயப்பேட்டாவில் இருக்கும், கடல்லேருந்து இது வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். நீங்கள் ஆனால் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக பயங்கர ஒரு வெப்பம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். உங்கள் உடம்பு அதுதான் சொல்லும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சென்சார் வந்து இது பயங்கர வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் நீங்கள் வந்து காற்றின் வெப்பநிலை எடுத்து பார்த்தீங்கன்னா 36-37 டிகிரி கூட இருக்காது. ஏன்னா வந்து கடல் காற்று வந்து இத்தனை நேரத்துக்கு உள்ளே வந்துருச்சு, 36 டிகிரியே இருக்காது. ஆனால் மிக அதிக ஈரப்பதம் காற்றில் இருக்கிறதுனால ஈரப்பதம் ப்ளஸ் அந்த டெம்பரேச்சர் ரெண்டும் சேர்ந்து நம்ம உடம்பு உணர்றது என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு 43-44 டிகிரி மாதிரி நம்ம உடம்பு வந்து அந்த வெப்பநிலையை உணருது. உடம்பு வந்து அந்த 44-46 டிகிரிக்கு தான் வந்து ரியாக்ஷன் கொடுக்குமே தவிர இந்த 35 டிகிரி 36 டிகிரியாக அதை எடுத்துக்காது. ஸோ மேலை நாடுகளில் இந்த ஹீட் இண்டெக்ஸை அவங்க வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தற்போதைய நிலையில் காற்றின் வெப்பநிலை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிகிரேட்டில் 40, 41, 42ன்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போது சென்னையோட புறநகர் பகுதியில் எடுத்துக்கோங்களேன், ஒரு பூந்தமல்லியோ இல்லை ஒரு அம்பத்தூர் ஆவடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராயப்பேட்டா மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் காற்றின் அளவு வந்து அங்கே இருக்காது. அங்கே வந்து வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும், ஈரப்பதமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே இல்லாத அளவுக்கு, இங்கே இருக்கிற அளவுக்கு ஈரப்பதம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு உணரக்கூடிய வெப்பநிலை வந்து 47-48 கூட போகலாம், 50 கூட தொடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நம்ம வந்து காற்றின் வெப்பநிலை விட நம்ம உடம்பு உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது வந்து இன்னும் உசிதமான ஒரு அளவாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தீபம் வரைக்கும் 3 சைட்லேயும் வந்து கடல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஈரப்பதம் நம்மளை விட்டு போகவே போகிறதில்ல. அதனால் வந்து இந்த உணரக்கூடிய வெப்பநிலையை நம்ம உபயோகிக்க ஆரம்பித்தோன்னா வந்து உண்மையான நிலை என்னங்கிறது வந்து இன்னும் நல்லா நமக்கு தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெப்பத்தால் பாதிப்பு அடைவோர் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் இன்னும் நம்ம வந்து அதை சரியாக கணக்கிடுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மயங்கி விழுந்தார்னா எல்லா சமயங்களும் அதை வந்து அவர் வந்து வெப்பத்தினால விழுந்தாரா இல்லை வேறு ஏதாவது காரணமானு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் எடுத்துங்க, 2024 பொதுத் தேர்தல் இருந்ததுனால பல இடங்களில் ஊடகங்கள் நிறைய இடங்களில் ரெகுலராக கவர் பண்ணிகிட்டு இருந்ததுனால தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி இது எலெக்ஷன் போலிங் அன்றைக்கி வந்து ஓட்டு போட போன சில பேர் வந்து வெப்பத்தின் காரணமாக மயங்கி விழுந்ததையும் சில பேர் இறந்ததையும் நம்ம வந்து பதிவிட்டோம், ஊடகங்கள் பதிவு செஞ்சன. சாதாரண ஆண்டுனா அது பதிவாக இருக்காது. அவங்க வந்து எந்த காரணத்தினால வந்து அவங்களுக்கு வந்து மயங்கி விழுந்தாங்களோ இல்லை இறந்தாங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு கேள்விக்குறியாகவே நம்ம அதை பதிவு செஞ்சுருப்போம். ஸோ வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அந்த சிஸ்டமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெள்ளம்னா இது வெள்ளத்தினால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு கிளியராக சொல்லிடுறோம். புயல்னால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிடுறோம். இடிமின்னலும் ஓரளவுக்கு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இடிமின்னலுக்கு எப்படி அந்த மாற்றம் வந்துச்சோ அதே மாதிரி ஹீட் வேவுக்கும் அந்த மாற்றம் வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் என்ன ஆகும்னா வெப்ப அலையின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் இன்னும் சரியாக நம்ம கணிக்க முடியும். அது கணிக்கும்போது நமக்கு அதோட தாக்கமும் இன்னும் சரியாக நமக்கு தெரியும். ஒரு வளர்ந்து வரும் நாடு, இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வரும் நாடு வந்து காலநிலை மாற்றத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக எடுத்தால் தான் வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நிறையா நாடுகளில் வந்து
தெர்மல் பவர் பிளான்ட்ஸை குறைச்சிட்டு அந்த கோல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்காங்க. சில நாடுகள் வந்து எலக்ட்ரிக் கார்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்றொன்றும் வேறு வேறு பலன்களை பிரதிபலிக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ண முடியும்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய நிலத்திலேருந்து எடுக்கக்கூடிய நீர் அளவை கம்மி பண்ணலாம். இல்லை நம்ம நிலத்துலேருந்து எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் திரும்ப அதை கொண்டு வர அளவுக்கு பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏசி வச்சுட்டு இருந்தோம்னா 20, 21 வைக்கிறதுக்கு பதில் ஒரு 26, 27 வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மின்சார அளவை கொஞ்சம் சேமிக்கலாம். இது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயம் ஓரளவுக்கு நம்ம வந்து காலநிலை மாற்றத்திற்கு ஒரு சின்ன சின்ன என்ன சொல்கிறது முயற்சிகளாக வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனப்போ ஒன் ஸ்டெப் ஃபார் மேன் பட் லீப் ஃபார் மேன்கைண்டுன்னு சொல்லி தான் நிலவில் காலை வச்சார். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளும் கண்டிப்பாக ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட நம்ம பண்ணலாம். என்ன சொல்கிறது சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டோன்னா வந்து நம்ம வந்து வெந்நீருக்காக செலவு பண்ணக்கூடிய மின்சார அளவுகளை கம்மி பண்ணலாம். இந்த ரெனியூவபிள் சோர்ஸஸ் அதில் எவ்வளோ கூட மூலம் நம்ம பண்ண முடியும் அது அவ்வளவும் நல்லது தான். எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து நல்லதா அப்படின்னா கிடையாது. அதுலேயும் சில பாதகங்கள் இருக்கும். ஆனால் அந்த பாதகங்கள் குறைந்த அளவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம்.